பிள்ளைகளே, நாம் இப்போது கற்க இருக்கின்ற அலகு உப அலகு 28.3 அளவிடை படத்திலிருந்து உண்மை நீளங்களை கணித்தல். வாருங்கள் பாடத்திற்கு செல்வோம். பிள்ளைகளே, இதுவரை நாம் ஒரு அளவிடை ஒன்று இருக்கும்போது, அதாவது இது போன்ற ஒரு அளவிடை 25 மீட்டரை 1 சென்டிமீட்டரால் குறித்தல் என்றது போன்ற ஒரு அளவிடை இருக்கும்போது உண்மை நீளங்களை, இதோ 200 மீட்டர், 125 மீட்டர், 150 மீட்டர் போன்ற உண்மை நீளங்களை எவ்வாறு அளவிடைப்பட நீளங்களாக மாற்றுவது என்பதை பற்றி அறிந்தோம். அதாவது 200 மீட்டரை 8 சென்டிமீட்டராக குறித்தோம் இந்த அளவிடையின் படி. அப்படி என்றால் நாம் இங்கு காண இருக்கின்ற பகுதி இதன் எதிர் செய்கை என கூறலாம், மறுதலை. அதாவது அளவிடைப்பட நீளமும் அளவிடையும் உள்ளது. இதோ இது போன்ற அளவிடையும் இந்த அளவிடைப்பட நீளமும் இருந்தால் நாம் எவ்வாறு உண்மை நீளத்தை கண்டுபிடிக்கலாம் என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். வாருங்கள் பாடத்திற்கு செல்வோம். அளவிடை படத்தை கொண்டு உண்மை நீளத்தை காணுகின்ற ஒரு சம்பவத்தை இங்கு நாம் கவனிப்போம். இதோ ஒரு நபர் சன்செட் என கூறப்படும் சூரிய அஸ்தமனத்தை படம் பிடிப்பதற்காக 2 கேமராக்களையும் வைத்துக்கொண்டு நிற்கின்றார். இதோ ஸ்டாண்டில் பொருத்தப்பட்ட 2 கேமராக்கள் உள்ளன. மனிதரும் இருக்கின்றார். இப்பொழுது தூர இருந்து இவரையே ஒரு படம் எடுப்பதை நினைத்து பார்ப்போம். இதோ இவரை ஒரு படம் எடுத்தால் அது இவ்வாறு கிடைத்துள்ளது என எடுத்துக்கொள்ளுங்கள். இதோ ஒருவர் தூரத்தில் படம் எடுப்பதற்காக நின்று கொண்டிருப்பதை வேறு ஒரு கேமராவால் படம் எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த படம் இதனை ஒரு சிறுத்து தான் எடுத்திருக்கின்றது. இது உண்மையான நீளம் என்றால் இது ஒரு அளவிடைக்கு வரையப்பட்ட படம் போன்றது. உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கு அளவிடை 1க்கு 100 என்று, 1 100க்கு, அதாவது இங்குள்ள ஒரு அளவிடையானது உண்மை அளவிடை 100க்கு சமனாக இருக்கும். இப்போது நாம் எடுத்துக்கொள்வோம், இந்த கேமரா படத்தில் உள்ளது. இந்த கேமராவின் உயரம் இந்த படத்தில் எவ்வளவோ அதை போன்ற 100 மடங்கு தான் இந்த ஸ்டாண்டும் இந்த கேமராவும் சேர்ந்த இந்த உயரமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அதனை எவ்வாறு ஒரு நடைமுறையில் செய்து பார்க்கலாம் என்பதை பார்ப்போம். இதோ இவ்வாறு ஒரு அளவிடையை வைத்து பார்க்கும்போது இது 2 சென்டிமீட்டராக காணப்படுகின்றது. அதாவது என்ன விடயம், இது உண்மையாக ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கின்றார் கேமராக்களுடன். அதனை படம் எடுத்த போது இவ்வாறு அமைந்தது. படத்தில் அந்த கேமரா ஸ்டாண்டுடன் சேர்ந்ததாக 2 சென்டிமீட்டர் உயரமாக காணப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த உண்மை உயரம் என்ன என தெரிய வேண்டுமென்றால் இதோ இந்த அளவிடை தான் நமக்கு வழிகாட்டும். இதில் உள்ள 1 இங்கு உண்மையான 100க்கு சமம். 1 100க்கு. எனவே இங்கு 2 என்றபடியால் இது 200ஆக இருக்க வேண்டும். இங்கு 2 சென்டிமீட்டர் என்றபடியால் இது 200 சென்டிமீட்டராக இருக்க வேண்டும். அதாவது 1 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டரை குறிக்கின்றபடியால் இந்த கேமராவின் ஸ்டாண்டுடனான உயரம் 2 சென்டிமீட்டர் என்பது 200 சென்டிமீட்டரை குறிக்க வேண்டும். எனவே 2 சென்டிமீட்டர் என்பது 200 சென்டிமீட்டரை குறிக்க வேண்டும். இங்கு என்ன செய்யப்பட்டுள்ளது என நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், அளவிடை படம் போன்ற இந்த எடுக்கப்பட்ட படத்தில் உள்ள உயரத்தை கொண்டு நாம் உண்மை உயரத்தை கண்டுபிடித்தோம். ஆனால் இங்கு எமக்கு அதற்கான ஒரு அளவிடை தேவைப்படுகின்றது. அங்கு என்ன அளவிடையில் எடுக்கப்பட்டது என்ற விடயம் எமக்கு தெரிய வேண்டும். தெரிந்தால் நாம் அந்த உண்மை உயரத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போது இப்பகுதியில் நாம் உதாரண வினா ஒன்றை கவனிப்போம். உதாரணம் 1. ABCD எனும் நாட்பக்கல் வடிவமுடைய பூப்பாத்தி ஒன்றின் அளவிடை படம் ஒன்று தரப்பட்டுள்ளது. இதோ இந்த படம் தான் அது.
அது 1/500 எனும் அளவிடையில் வரையப்பட்டுள்ளது. அதாவது இதில் உள்ள ஒவ்வொன்றும் உண்மையாக 500ஐ குறிக்கும். பூப்பாத்தியின் 4 பக்கங்களினதும் உண்மையான நீளத்தையும் பூப்பாத்தியின் குறுக்கே அமைக்கப்பட்ட வாய்க்கால் ஏசியின் நீளத்தையும் கணிக்க என கேட்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, இதோ இங்கு அளவிடை படம் தரப்பட்டுள்ளது. இங்குள்ள அளவிடை இவ்வாறு தரப்பட்டுள்ளது. 1/500 என தரப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும் சிறிய அளவிடை 1. அதாவது நாம் வரைந்துள்ள அளவிடை படத்தில் உள்ள நீளம்தான் சிறிய நீளம் என்பது தெரியும். அது 1ஆக இருந்தால் உண்மை நீளம் இங்கு 500ஆக உள்ளது. 1/500 என கூறுகின்றோம். எனவே 1 சென்டிமீட்டர் 500 சென்டிமீட்டர். அளவிடை படத்தில் உள்ள 1 சென்டிமீட்டர் என்பது 500 சென்டிமீட்டர் ஆகும். இதனை மேலும் இலகுவாக நாம் குறித்துக் கொள்ள முடியும். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் என்றபடியால் 500 சென்டிமீட்டர் என்பதை 5 மீட்டர் என குறித்துக் கொள்ள முடியும். இப்போது அளவிடையிலிருந்து நாம் ஒரு முடிவை பெற்றுள்ளோம். 1 சென்டிமீட்டர் அளவிடை படத்தில் உள்ள 1 சென்டிமீட்டர் உண்மை நீளம் 5 மீட்டரை குறிக்கும். அப்படி என்றால் 3 சென்டிமீட்டர் எதனை குறிக்கும், 4 சென்டிமீட்டர் எதனை குறிக்கும் என்பவற்றை நாம் இலகுவாக காண முடியும். எனவே முதலாவதாக 3 சென்டிமீட்டர் எதனை குறிக்கும் என காண வேண்டும் என்றால் 3 சென்டிமீட்டர் சமன் 3 சென்டிமீட்டர் குறிப்பது 3 தர 5 மீட்டரை. எனவே 15 மீட்டர். எனவே 15 மீட்டர். அதாவது AB என்ற நீளம் 15 மீட்டர் ஆகும். இது AB. அடுத்து நாம் BC என்ற நீளத்தை கணிப்போம். அதற்காக நாம் 1 சென்டிமீட்டர் 5 மீட்டரை குறிக்கின்றது என்பதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். தொடர்ந்து இப்போது BCயை காண்போம். 1 சென்டிமீட்டர் 5 மீட்டர். என 4 சென்டிமீட்டர் எதனை குறிக்க வேண்டும், 4 தர 5 20 மீட்டர். எனவே BC சமன் 20 மீட்டர். BC 4 சென்டிமீட்டரை குறிக்கின்றது. அது 20 மீட்டருக்கு சமனாகும். அவ்வாறே நாம் DCயை காண்பதற்கு 5ஐ 5ஆல் பெருக்க வேண்டும். 1 சென்டிமீட்டர் 5 மீட்டர். எனவே 5 சென்டிமீட்டர். அடுத்ததாக அதனை கவனிப்போம். அதாவது மீண்டும் அதே அளவிடைத்தான். 1 சென்டிமீட்டர் 5 மீட்டர். எனவே 5 சென்டிமீட்டர். 5 தர 5 மீட்டர். அதாவது DC என்பதுதான் அந்த 5 சென்டிமீட்டர் பக்கம். எனவே DC என்ற நீளம் 25 மீட்டர் என குறிப்பிட முடியும். அவ்வாறே AD என்ற நீளத்தை அடுத்து காண்போம். இங்கு AD என்ற நீளம் 4.5 சென்டிமீட்டராக அளவிடை படத்தில் உள்ளது. ஆனால் இந்த ஒவ்வொரு மீட்டரும் 5 மீட்டருக்கு சமன். அதே அளவிடைத்தான் நாம் பயன்படுத்த போகின்றோம். 1 சென்டிமீட்டர் 5 மீட்டரை குறிக்கும். எனவே 4.5 சென்டிமீட்டர் குறிப்பது 4.5 தர 5 மீட்டர். 4.5ஐ 5ஆல் பெருக்கும்போது எமக்கு 22.5 கிடைக்கும். அதாவது நீங்கள் 45ஐ 5ஆல் பெருக்குவதில் போல் பெருக்கிவிட்டு இறுதியாக ஒருத்தானம் தள்ளி தசம் குத்தலாம். அளவிடை மீட்டர் என்பதையும் போட்டுக்கொள்ள வேண்டும். அதுவே எமக்கு இந்த 4.5 நீளமான AD என்ற நீளமாகும். எனவே நாம் இப்போது அந்த நாட்பக்கல் வடிவ பூப்பாத்தியினது பக்கங்களை கணித்து விட்டோம். இறுதியாக ACயின் நீளம் நாம் 1 சென்டிமீட்டர் சமன் 5 சென்டிமீட்டர் என்ற அளவிடையைத்தான் பயன்படுத்த போகின்றோம். 1 சென்டிமீட்டர் குறிப்பது 5 மீட்டரை. எனவே 5 சென்டிமீட்டர் குறிப்பது 5 தர 5 மீட்டரை. அதாவது 25 மீட்டரை. எனவே ACயின் நீளமும், அதாவது வாய்க்கால் ACயின் நீளமும் 25 மீட்டர் ஆகும். மாணவர்கள் தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் உள்ள 28.2 பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இங்கு அளவிடைகள் தரப்பட்டு அளவிடை படத்தில் உள்ள நீளங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை உண்மை நீளங்களாக நாங்கள் மாற்ற வேண்டும். அதற்கான விடயங்களையே இந்த
காணொளியில் நாம் கற்றுக்கொண்டோம்.